திருச்சி அகில இந்திய கட்டுமான சங்கம் பதவியேற்பு விழாவில் கட்டுமான துறையில் நீர் மேலாண்மை திட்டத்தை டாக்டர் கே சீனிவாசன் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தார். தொகுதி மறுவரையறை மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என தவேக தலைவர் விஜய் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், விஜய் என்ன சொல்லியிருக்காரு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. அரசியலமைப்பு திருத்தத்துல 131வது திருத்தமாக மக்களவை அமைப்புல குறிப்பிடத்தக்க மாற்றத்தை முன்மொழிந்திருக்கிறது மத்திய அரசு. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவில் பல்வேறு மாநிலங்களும் இதற்கான எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறது. அந்தந்த மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சிகளும் இதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகிறது. அந்த அளவுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் இது தொடர்பான ஒரு அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை என்பதை மையப்படுத்தி இந்த அறிக்கை என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது மத்திய அரசு மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தற்போதுள்ள 543 850 உயர்த்துவத நோக்கமாக கொண்ட இந்த அரசியலமைப்பு திருத்தம் 2026 மூலமாக நாளை தொடங்க உள்ள நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர்ல விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட இருப்பதை தமிழக வெற்றி கழகம் வரவேற்கிறது எனவும், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தவிர்த்து இந்த 131வது திருத்தம் நிறைவேறினால் தென் மாநிலங்கள்ல பிரதிநிதித்துவத்திற்கு வட மாநிலங்கள்ல பிரதிநிதித்துவத்திற்கும் இடையே உள்ள விகிதாச்சார வேறுபாடு வெகுவாக அதிகரிக்கும் என்பதை தெரிந்திருக்கிறார். மேலும் மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இயற்றுதல் மற்றும் ஒன்றிய அரசின் கொள்கைகள் வகுத்தல் உள்ளிட்டவற்றுல தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து வட மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்பதையும் கருத்தாக முன்வைத்திருக்கிறார். மேலும் ஒன்றிய அரசின் அறிவிப்பை ஆண்டாண்டு காலமாக கடைபிடித்த ஒரு மாநிலத்திற்கு தண்டனையும் அதை பின்பற்றாத மாநிலங்களுக்கு வெகுமதியையும் தருவது போல இந்த மசோதா நிறைவேற்றம் அமைகிறது என்றும் அதனை தெரிவித்திருக்கிறார். இது மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீட்டிலும் எதிரொலிக்கும். ஏற்கனவே தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நிதி பகிர்வில் இழப்பை சந்தித்து வருவதாக மாநில அரசு ஒன்றிய அரசு மீது குற்றம் சாட்டி வருகிறது. இந்த நிலையில இந்த 131வது திருத்த மசோதா நிறைவேற்றும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் தற்போது உள்ள பழைய நடைமுறையை தொடர வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்காக காணொலியை வெளியிட்டு நிச்சயமாக தெருக்களில் இறங்கி மக்களை முதற்கொண்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார். இந்த சட்ட திருத்தம் என்பது ஒன்றிய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை எனவும் விமர்சித்திருக்கிறார். திருச்சி அகில இந்திய கட்டுமான சங்கம் பதவியேற்பு விழாவில் கட்டுமான துறையில் நீர் மேலாண்மை திட்டத்தை டாக்டர் கே சீனிவாசன் பெற்றுக்கொண்டு சிறப்பித்தார்.